சார் அணி வந்து ஒரு மியூசிக்கல் ப்ராடிஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒப்பீனியன் சார். 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து முகழ்ப்பார். அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் 25 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு திறமை வந்து முளைச்சி எழுந்து வரும். நான் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் தான் நான் நீ பார்க்குறேன். ஸோ பை த டைம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த படத்தில் ஒரு ஒப்பந்தம் ஆயிருந்தார். அவருடைய மியூசிக்கை நம்ம கேட்டிருக்கோம், அவருடைய மியூசிக்கை நம்ம ரசிச்சிருக்கோம், அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு நமக்கு தெரியும். எத்தனை படங்கள் அவருடைய மியூசிக்னால உயிர் பெற்றிருக்கின்றன, எப்படி எத்தனை படங்கள் அவர் எலிவேட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மியூசிக்காக, இது எல்லாமே நமக்கு தெரியும். நான் அவரை சந்திச்ச போது சார் எந்த விதமான ஆட்டிடியூட் ஆரா நான் யார் தெரியுமா, ஒரு நன்கு வளர்க்கப்பட்ட ஒரு பையன், ஒரு வெல் பிராட் அப் பாய் எப்படி இருப்பாரோ அப்படிதான் சார் இருக்காரு. என்ன இருக்கு எவ்ரி டைம் ஐ கோ டு ஸ்டுடியோ, அவருடைய ஸ்டுடியோலேருந்து இறங்கி வந்து ரோடு வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பிச்சு போவார். ஆனால் யூ டோன்ட் ஹேவ் டு டூ திஸ் கேட்க மாட்டார். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தொடர்ச்சியாக அவர் தரக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டும், அவர் தரக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்கு வரைக்கும் சார் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி ஆர்ஆர். இன்னைக்கு வரைக்கும் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவர் மெசேஜ் அனுப்பும்போது இட் கிவ்ஸ் மீ அண்ட் இட் கிவ்ஸ் எவ்ரி ஒன் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இட் இஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் சார். அவர் கூட ஒர்க் பண்ணுற யாருமே வந்து ஐ டோன்ட் நோ தட் ஐ திங்க் எவ்ரிபடி வில் என்ஜாய் ஒர்க்கிங் வித் பிகாஸ் ஒன்று சார் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் அ ஃபில்ம் ரிக்வயர்ஸ். ஒரு படத்துக்கு என்ன மாதிரியான மியூசிக் தேவை, என்ன மாதிரியான சாங்ஸ் தேவை, என்ன மாதிரியான ஆர்ஆர் தேவை அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒரு படத்தை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது தன்னுடைய பங்களிப்பு என்னங்கிறது வரைக்கும் அண்ட் இஸ் வெரி ஓப்பன் டு ஐடியாஸ். ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரு, ஒரு டைரக்டர் என்ன தேவைங்கிறதையும் அவர் கேட்டுட்டே இருப்பார். அது கேட்டுட்டே இருப்பார். இட்ஸ் அ பிளஷர் சார்.